இதுக்கு முன்னாடியே வந்து இன்ஃபோசிஸ் உடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி என்ன சொன்னார்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து 70 மணி நேரம் வேலை செய்யணும், அதாவது ஒரு வாரத்துக்கு 6.5 நாள் வேலை செய்யணும். அவர் அதுக்கு எடுத்துக்காட்டாக யாரை சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி வந்து ஒரு வாரத்துக்கு 100 மணி நேரம் வேலை செய்கிறாரு. ஸோ நம்ம 70 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அவருக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. அதிகார மட்டத்தோட உச்சபட்சத்தில் இருக்கவங்க வந்து நான் 100 மணி நேரம் வேலை பார்க்குறேன், இத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கிளைம் பண்ணுறதும் சாதாரணமான ஒரு தொழிலாளி கிளைம் பண்ணுறதும் ஒன்றும் கிடையாது. அவர் அவ்வளோ நேரம் உழைக்கிறாரா, உழைச்சி என்ன பண்ணுறாருன்னு தெரியல. நீங்கள் அவ்வளோ நேரம் உழைச்சி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் அம்பானி அதானி தான் வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, அதுவும் முதலாளிக்கு தான் போய் சேருது. அதனால் அவரோட ஒப்பிடுறது சரியான நமக்கு தெரியல. நாராயணமூர்த்தி சொல்லும்போது நான் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறேன், அந்த எஸ்என் சுப்பிரமணியம் சொல்லும்போது நான் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறேன்னா, ஒரு எம்ப்ளாயர் வந்து சகல வசதிகளோட தனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தை மீறி பல கோடி சம்பளங்கள் அதிகமாக வாங்கிட்டு நான் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை அதிகமாக பார்க்குறதும், நான் 25,000 சம்பளம் வாங்கிட்டு வந்து 4 பூரா வேலை பார்க்குறதும் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் நாராயணமூர்த்தியே எடுத்துங்களேன், 70 மணி நேரம் வந்து வாரத்தில் வேலை செய்யணும்னு சொல்கிறாரு, 6 நாள் வேலை செய்யுங்கன்றார். 70 மணி நேரம் வேலை செஞ்சு யாருக்கு வந்து அது போகுது? இப்போ நாராயணமூர்த்தினா சொல்ல இந்தியாவை வளர்த்தெடுக்க தொழிலாளர்கள்லாம் அதிகமாக வேலை செய்கிறன்றாரு. உண்மையாலுமே என்னென்னா தொழிலாளர்கள் அதிகமாக வேலை செஞ்சால் நாராயணமூர்த்தி தான் வளருவார்.